ஹாய், வெல்கம் டு ஏனி மிட்டாய். இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமாங்க, கிராமத்து ஸ்டைலு. இப்போ எப்படின்னு கேட்டால் ஒரு 1/4 கிலோ பட்டாணி எடுத்துருக்கிறேன். நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் 2 உருளைக்கிழங்கு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா 3 இல்லை 4 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து ஸ்பைசஸ் நிறைய போடக்கூடாது, ரொம்ப லைட்டாக சின்ன பட்டை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஆச்சி சிக்கன் குழம்பு தூள் எடுத்திருக்கேன். அது 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நம்மளோட நார்மல் குழம்பு தூள் அதுவும் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி ஊற்றணும், அப்புறம் சால்ட்டு தேவைப்பட்டால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு கொதிக்கட்டும். கொதிக்கிற நேரத்தில் கொஞ்சம் துருவின தேங்காய், கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா திக்காகி குழம்பு பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா திக்காகி குழம்பு பதம் வந்துடுச்சு. நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு கொஞ்சம் கொதித்து வரணும். தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி எடுத்திங்கன்னா சூப்பரான பட்டாணி குருமா ரெடி. இப்போ பூரிக்கு மாவு பசஞ்சு வச்சுக்கலாம். பூரிக்கு மாவு பசஞ்சு அழகாக சூப்பராக சுட சுட பூரி சுட்டு எடுத்து பட்டாணி குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மா இதை எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தாங்க. நான் என் அம்மா ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.